இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலவச மாதிரி தேர்வு 5க்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். கொஸ்டின்ஸும் அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும்தான் இப்போ நாங்கள் கொடுப்போம். இந்த டெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் டீட்டெயில் ஆன்சர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களின் 50 பேரின் அகவை 15 ஆகும். 10 மாணாக்கர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட பின் சராசரி அகவை 0.5 ஆண்டு அதிகரித்தது. புதிதாக சேர்க்கப்பட்ட மாணாக்கர்களின் சராசரி அகவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 18. அடுத்து 2வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 வருடத்தில் 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 1200 தனி வட்டி கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபாய் 816. அடுத்து 3வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை சரியானவை? ax = bx = a = b, x/a = x/b = a = b, a = b = ax = bx, a + x = b + x = a = b. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 மட்டும். அடுத்த 4வது கொஸ்டின், ஒரே நேரத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையில் 2 முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1/6. அடுத்த 5வது கொஸ்டின், முதல் n இயல் எண்களின் சராசரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி n + 1/2. அடுத்த 6வது கொஸ்டின், முதல் x இயல் எண்களை கொண்ட கணத்தில் 30 பகா எண்கள் உள்ளன. மேற்கண்ட கணத்தில் உள்ள பகு எண்களின் எண்ணிக்கையை காண். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி x - 31. அடுத்து 7வது கொஸ்டின், கூட்டல் என்றால் கழித்தல், பெருக்கல் என்றால் வகுத்தல் மற்றும் வகுத்தல் என்றால் கழித்தல் எனில் 84 பெருக்கல் 28 கூட்டல் 8 வகுத்தல் 10 கழித்தல் 9 மதிப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 23. அடுத்து 8வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி. சூரியன் நடுத்தர அளவு கொண்ட நட்சத்திரம். ஏறக்குறைய 2 பில்லியன் ஆண்டுகள் வயது கொண்டது. சூரியனில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் பெருமளவில் காணப்படுகின்றன. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியான வாக்கியம் அல்லது வாக்கியங்கள் யாவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. அடுத்து 9வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி. தாவர வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைபவை அதிக வெப்பம், குறைந்த மழைப்பொழிவு, சத்தான மண் ஆகியவை ஆகும். தாவர வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைபவை அதிக வெப்பம், அதிக மழைப்பொழிவு, சத்தான மண் ஆகியவை ஆகும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடரில் சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்து 10வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் MRDS முறை எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. அடுத்து 11வது கொஸ்டின், தமிழகத்தில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விராலிமலை. அடுத்து 12வது கொஸ்டின், பொறுத்துக. ஹீமோபிலியா, அல்பினிசம், தாலாசீமியா. கடத்திகள் மூலம் பரவும் நோய்கள். சர்க்கரை நோய், மலட்டுத்தன்மை, உடல் பருமன், ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். நிக்டோலோஃபியா, ரிக்கட்ஸ், ஸ்கர்வி. ஹார்மோன் குறைவினால் ஏற்படும் நோய்கள். மலேரியா, பைலேரியா, இன்ஃப்ளூயன்சா. மரபியல் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. அடுத்து 13வது கொஸ்டின், எலிக்கொல்லி என்பவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி, அதாவது துத்தநாக, பாஸ்பேட், ஆர்சனிக். 14வது கொஸ்டின், முட்டை அடிக்கும் கருவி மற்றும் துளை போடும் கருவிகளின் பிடி நீளமாக இருக்க காரணம். பயன்படுத்துவது எளிது. அதிகமான விசைப்பிடியில் செயல்படும் பொழுது திருப்பு விளைவு அதிகரிக்கின்றது. சிறு விசை பிடியில் செயல்படும் பொழுது திருப்பு விளைவு அதிகரிக்கின்றது.
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. அடுத்து 15வது கொஸ்டின். வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.42 ஒளியின் திசைவேகத்தை பொறுத்து இச்சொற்றொடரின் பொருள் யாது? ஒளியானது காற்றை விட வைரத்தில் அதிக திசைவேகத்தில் செல்கிறது. ஒளியானது காற்றை விட வைரத்தில் குறைந்த திசைவேகத்தில் செல்கிறது. காற்று மற்றும் வைரம் இரண்டிலும் ஒளியின் திசைவேகம் சமம். ஒளியானது வைரத்தை விட காற்றில் அதிக திசைவேகத்துடன் செல்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 சரி. அடுத்து 16வது கொஸ்டின். புள்ளியியலில் குறியீட்டெண்களின் பொருள் விளக்கும் இரு கூற்றுகளை பரிசீலனை செய்க. குறியீட்டெண்கள் என்பது காலங்களுக்கிடையே ஏற்படும் மாற்றங்களை அளவிடவும் பொருளியல் விவரங்களுக்கு விளக்கம் அளிக்கவும் பயன்படும் கருவியாகும். குறியீட்டெண்கள் மதிப்பினை சதவீதத்தில் குறிப்பிடும் ஒரு ஒற்றை விகிதமே ஆகும். மேலே குறிப்பிட்டுள்ள கூற்றுகளில் எது சரி என குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2வது கூற்றுகள். அடுத்து 17வது கொஸ்டின். பணவீக்கம் என்பது கீழ்கண்ட நிலையை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விலைவாசி உயர்வும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும். அடுத்து 18வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது சரியல்ல என தீர்மானிக்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, எது தவறு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அரசின் செலவினத்தை அதிகரித்தல். அடுத்து 19வது கொஸ்டின். மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெனிசிலின். அடுத்து 20வது கொஸ்டின். சுவாசித்தலின் தொடர் நிகழ்வினை சரியாக வரிசைப்படுத்தவும். எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, கிளைகாலிசிஸ், கிரப்ஸ் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, 4, 3, 1. அடுத்து 21வது கொஸ்டின். 5வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா. அடுத்து 22வது கொஸ்டின். இந்திய யூனியனின் 27வது மாநிலத்தின் பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். அடுத்து 23வது கொஸ்டின். கண்டறிய இயலாத மலேசிய விமானம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ MH370. அடுத்து 24வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள எந்த அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கல்வி உரிமையை விவாதிக்கின்றது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆர்டிகல் 21A. அடுத்து 25வது கொஸ்டின். உலகின் மிக அதிக திறனுடைய அல்மா தொலைநோக்கி மார்ச் 2013 இங்கு செயல்பட தொடங்கியது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிலி. அடுத்து 26வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் உள்ளன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 22. அடுத்து 27வது கொஸ்டின். பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எர்வின் ரோமல். அடுத்து 28வது கொஸ்டின். குடிமை சமூகத்தினை அரசிடமிருந்து பிரித்து முதலில் வேறுபடுத்திய அரசியல் சிந்தனையாளர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ GWF ஹூகல். அடுத்து 29வது கொஸ்டின். நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 14 நாட்கள். அடுத்து 30வது கொஸ்டின். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10 லட்சம். அடுத்து 31வது கொஸ்டின். தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்படுகின்றனர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து 32வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. 1947 இந்தியா விடுதலை அடைந்ததும் இந்திய தலைவர்கள் ஆற்ற வேண்டியிருந்த அவசர பணிகள் 2. காரணம் ஆர். 1 வறுமையை ஒழிப்பது, 2 கல்வியை பரப்புவது. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. அடுத்து 33வது கொஸ்டின். காந்தி சகாப்தம் என்று அழைக்கப்படும் காலம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1920 to 1947. அடுத்து 34வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வங்காளம், மகாராஷ்டிரம், பஞ்சாப் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் புரட்சிவாத குழுக்கள் தோன்றின. காரணம் ஆர். மிதவாத தீவிரவாத கொள்கைகள் இரண்டிலுமே இவர்களுக்கு உடன்பாடு இல்லை.
இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரியானது. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து 35வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. 1942ஆம் ஆண்டு ஆகஸ்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது. காரணம் ஆர். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரைகளில் உடனடியான சலுகைகள் எதுவும் இல்லை. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து 36வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கால வரிசைப்படுத்து. முதல் வட்ட மேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா நிகழ்ச்சியை தொடர்ந்து காந்தியடிகள் இடையிலேயே நிறுத்தி வைத்தார். காங்கிரசு அமைச்சரவைகள் பதவி விலகலை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடியது. கேபினட் தூதுக்குழு இந்தியாவின் அரசியலமைப்பு சிக்கலுக்கு ஒரு தீர்வை முன்வைத்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2, 1, 3, 4. அடுத்து 37வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பேரரசின் அறிக்கையை 1858 ஜஹானாபாத் எனுமிடத்தில் கானிங் பிரபு புதிய அரசாங்கத்தை முறைப்படி அறிவித்தார். பேரரசின் அறிக்கை இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. இவற்றில் எது அல்லது எவை சரி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 மட்டும். அடுத்து 38வது கொஸ்டின். பொறுத்துக. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதி. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் பர்க். மதன்மோகன் மாளவியா. ஆலன் ஆக்டேவியன் ஹூம். சுரேந்திரநாத் பானர்ஜி முதுபெரும் மனிதர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 3, 4, 1, 2. அடுத்து 39வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. இந்திய வரலாற்றில் 1857ஆம் ஆண்டு கழகம் ஒரு சகாப்தம் முடிந்து மற்றொன்று தொடங்கியதை குறிப்பிடுகிறது. காரணம் ஆர். பிரிட்டிஷாரின் அடித்தளம் வலிமை பெற்றது. இவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. அடுத்து 40வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இந்திய சங்கம் நேதாஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய பணியாளர் சங்கம் மகாத்மா காந்தி. அபினவ பாரத் ஃபிரோசா மேத்தா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2. அடுத்து 41வது கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கானிங் பிரபு. அடுத்து 42வது கொஸ்டின். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கிற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சர் சையது அகமது கான். அடுத்து 43வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி எது? அதாவது பேரரசு ஆட்சியாளர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாண்டியர் நெடுஞ்செழியன். அடுத்து 44வது கொஸ்டின். பொறுத்துக. தமிழ்நாடு வருவாய் வசூல் சட்டம் 1969. தமிழ்நாடு ஆக்கிரமண சட்டம் 1905. பிறப்புகள் அல்லது இறப்புகள் பதிவு சட்டம் 2000. தமிழ்நாடு பிறப்புகள் அல்லது இறப்புகள் பதிவு விதிகள் 1864. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 4, 2, 1, 3. அடுத்து 45வது கொஸ்டின். ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். அடுத்து 46வது கொஸ்டின். இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது டேஸ் வருடத்தில். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2005. அடுத்து 47வது கொஸ்டின். மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் அலுவலர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மாவட்ட வருவாய் அலுவலர். அடுத்து 48வது கொஸ்டின். ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2.47 ஏக்கர். அடுத்து 49வது கொஸ்டின். எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1980. அடுத்து 50வது கொஸ்டின். ஒரு ஹெக்டேர் என்பது டேஸ் சமமானது?
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10,000 சதுர மீட்டர். அடுத்த 51வது கொஸ்டின் 5 முதல் 8 மாதங்களுக்கு நீர் பெறக்கூடிய பாசன ஆதாரங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3ஆம் வகுப்பு. அடுத்த 52வது கொஸ்டின் கிராம கணக்கு எண் 24 எதனை பற்றியது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கனிம வளத்தை பதியும் ஆண்டு பதிவேடு. அடுத்த 53வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டின் சராசரி மழை அளவு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 979 மில்லிமீட்டர். அடுத்த 54வது கொஸ்டின் கிராம புள்ளி விவர பதிவேடு தயாரிக்கப்பட வேண்டியது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்த 55வது கொஸ்டின் RSO 24A படி அரசு நிலங்களை குத்தகை விடுவதற்குரிய அதிகபட்ச கால அளவு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 ஆண்டுகள். அடுத்த 56வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை சரியானவை? கணவரால் கைவிடப்பட்டவர் சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சான்று வருவாய் கோட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. கலப்பு திருமணச் சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3. அடுத்த 57வது கொஸ்டின் ஒரு எண்ணானது 2, 3, 4, 5 மற்றும் 6 எனும் எண்களால் வகுக்கும்போது மீதி முறையே 1, 2, 3, 4 மற்றும் 5 மேலும் அவ்வெண் 7 ஆலும் வகுபடும் எனில் அந்த மீச்சிறு எண்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 119. அடுத்த 58வது கொஸ்டின் 300க்கும் 500க்கும் இடையேயுள்ள 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூட்டுப்பலன் காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7227. அடுத்த 59வது கொஸ்டின் மாத வருமானம் ரூபாய் 20,000 பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3,000 சேமிப்பு செய்கின்றார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 15%. அடுத்த 60வது கொஸ்டின் ஒருவன் ஒரு பொருளை 3% லாபம் வைத்து விலை சொல்கின்றான் பின்பு 3% தள்ளுபடி அளிக்கின்றான் எனில் அவன் அப்பொருளை விற்பது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 0.09% இழப்பிற்கு. அடுத்த 61வது கொஸ்டின் 2014 மற்றும் 2022ஆம் ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் விகிதங்கள் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010ஆம் ஆண்டு மகன் மற்றும் தந்தை ஆகியோரின் வயதுகளின் கூடுதல்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 42. அடுத்த 62வது கொஸ்டின் 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட நேர் உருளையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மிகப்பெரிய கோளத்தின் கன அளவு காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4/3 பை சென்டிமீட்டர் கியூப். அடுத்த 63வது கொஸ்டின் 5 எண்களின் சராசரி 20. அதில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரியில் 5 குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 40. அடுத்த 64வது கொஸ்டின் 2^0 + 4^-1 ஹோல் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5. அடுத்த 65வது கொஸ்டின் x √2 - √3 எனில் √2 என்பது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1/2 × x - (1/x). அடுத்த 66வது கொஸ்டின் பாபு என்பவரிடம் 540 கேக்குகள் உள்ளன. அவர் அதை சமமாக சில நபர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகின்றார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கேக்குகளின் எண்ணிக்கையானது மொத்த நபர்களின் எண்ணிக்கையின் 15% ஆகும் எனில் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்ட கேக்குகளின் எண்ணிக்கையை காண். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9. அடுத்த 67வது கொஸ்டின் பருவகால மாற்றங்கள் பின்வரும் காரணத்தினால் ஏற்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புவியானது 23.1/2 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருவதால். அடுத்த 68வது கொஸ்டின் பெருங்கடல்களின் மேற்பரப்பில் கிடையாக நகருகின்ற கடல் நீர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நீரோட்டங்கள். அடுத்த 69வது கொஸ்டின் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தும் நுட்பம்.
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிறிய அளவிலான நீர்ப்பாசனம். அடுத்து 70வது கொஸ்டின், சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. சுற்றுச்சூழல் மாசுக்கான பிரச்சனை: அதிவேகமான மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில்மயமாதல், நிலம் மாசடைதல், நீர் மாசடைதல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1, 2 சரி. அடுத்து 71வது கொஸ்டின், பிளாஸ்மோடியத்தின் நோய் தொற்றும் நிலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்போரோஸ்வாயிட். அடுத்து 72வது கொஸ்டின், ஹீமோகுளோபுலின் கீழ்கண்டவற்றால் ஆனது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இரும்பு மற்றும் புரதம். அடுத்து 73வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது அல்லது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடு. கிராபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தும். வைரம் மிகவும் கடினமானது, அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டது. திண்ம கார்பன் மோனாக்சைடு உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படும். கார்பானிக் அமிலம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்து 74வது கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் எது சரியான ஐசோபார் ஆகும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 18 ஆர்கான் 40, 20 CA 40. அடுத்து 75வது கொஸ்டின், 0.01 MHCl கரைசல் மற்றும் 0.01 MNaOH கரைசல் தரப்பட்டுள்ளன. இவற்றின் pH மதிப்புகள் முறையே. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2 மற்றும் 12. அடுத்து 76வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, அண்டத்தை உள்ளரங்கில் அமைப்பதை கோள் அரங்கம் என்கிறோம். உண்மை ஆர், ஈர்ப்பாற்றலால் ஒன்று சேர்க்கப்பட்ட வாயுக்களையும் புழுதி துகள்களையும் கொண்ட எண்ணற்ற விண்மீன்களின் தொகுப்பை நெபுலா என்கிறோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏ சரி, ஆர் தவறு. அடுத்து 77வது கொஸ்டின், கோள்களை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இவற்றுள் எவை சரியானவை. அதிக எண்ணிக்கை கொண்ட துணைக்கோள்கள் உடைய கோள் பூமி. சேய்மையில் உள்ள கோள் செவ்வாய், வியாழன், சனி. அதிக ஆல்ஃபெட்டோ மதிப்புள்ள கோள்கள் புதன், வெள்ளி. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் புதன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2 மற்றும் 4 மட்டும். அடுத்து 78வது கொஸ்டின், இந்தியன் ரிசர்வ் வங்கியிடம் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரொக்க இருப்பு விகிதம். அடுத்து 79வது கொஸ்டின், பொறுத்துக. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறை வளர்ச்சி. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4, 3, 1, 2. அடுத்து 80வது கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் எது பொதுத்துறை நிறுவனம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெல். அடுத்து 81வது கொஸ்டின், பொறுத்துக. சாக்சர் பாரத் இடைநிலை கல்வி. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதாவது RMSA தொடக்க கல்வி. சர்வ சிக்ஷா அபியான், அதாவது SSA உயர்கல்வி. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் பெண் கல்வி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3. அடுத்து 82வது கொஸ்டின், தாய் செல்லின் குரோமோசோம் எண்ணிக்கையில் சரிபாதி குரோமோசோம்களை கொண்டுள்ள 4 சேய் செல்கள் கேமீட்டுகள் எனப்படும். இத்தகைய செல் பகுப்பு டேஸ் எனப்படும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மையோசிஸ். அடுத்து 83வது கொஸ்டின், பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் என்பது டேஸ் நாட்டின் கண்டுபிடிப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்தியா. அடுத்து 84வது கொஸ்டின், பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல்களில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு சட்ட சரத்து. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 243D. அடுத்து 85வது கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது 2013 குறித்த தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுபோத் சர்க்கார் கட்டுரை. 86வது கொஸ்டின், சுவராஜ் பால் என்பவர் யார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்தில் இருக்கும் இந்திய தொழிலதிபர். அடுத்து 87வது கொஸ்டின், மருத்துவத்துறையில் கத்தியின் பயன்பாடு.
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கேன்சர் நோயை கண்டுபிடிக்க. அடுத்து 88வது கொஸ்டின். தாத்தா சாஹிப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒளிப்பதிவாளர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வி.கே. மூர்த்தி. அடுத்து 89வது கொஸ்டின். இந்திய அரசு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உலகத்திலேயே பெரிய 4000 MV சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க இருக்கிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். அடுத்து 90வது கொஸ்டின். தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையாக அதிகாரம் பெற்றிருப்பவர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்ற நீதிபதி. அடுத்து 91வது கொஸ்டின். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 235. அடுத்து 92வது கொஸ்டின் பொறுத்துக. சமத்துவ உரிமை பிரிவு 23 டு பிரிவு 24, சுதந்திர உரிமை பிரிவு 19 டு பிரிவு 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 25 டு பிரிவு 28, சமய சுதந்திர உரிமை பிரிவு 14 டு பிரிவு 18. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4, 2, 1, 3. அடுத்து 93வது கொஸ்டின். எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியல் அமைப்பை வழங்குகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விதி 370. அடுத்து 94வது கொஸ்டின். வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1911. அடுத்து 95வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். காரணம் ஆர். மிதவாதிகள் தங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க துணிச்சலான வழிமுறைகளை கையாண்டனர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. 96வது கொஸ்டின் பொறுத்துக. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய பிஸ்மார்க். மவுண்ட் பேட்டன் பிரபு சுயராஜ்ய கட்சி. மோதிலால் நேரு அரசியல் அமைப்பு விரைவு குழு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 4, 1, 3. அடுத்து 97வது கொஸ்டின். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின் ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நைட்வுட். அடுத்து 98வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? W.C. பானர்ஜி சுதேசமித்திரன், ஜி. சுப்பிரமணிய ஐயர் தி இந்து, லாலா லஜபதி ராய் கேசரி, லட்சுமி நரசு செட்டி சமாச்சர் தர்பன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2. அடுத்து 99வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். அடுத்து 100வது கொஸ்டின். காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. சௌரி சௌரா சம்பவம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, தண்டி யாத்திரை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 1, 4 மற்றும் 3. அடுத்து 101வது கொஸ்டின் பொறுத்துக. சூரத் பிளவு 1927, ஆகஸ்ட் அறிக்கை 1923, சுயராஜ்ய கட்சி 1917, சைமன் தூதுக்குழு அமைத்தல் 1907. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1. அடுத்து 102வது கொஸ்டின். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திலகர். அடுத்து 103வது கொஸ்டின். இந்திய தேசியம் ஏற்பட முக்கிய காரணம்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏகாதிபத்தியம். அடுத்து 104வது கொஸ்டின் பொறுத்துக. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி? சுவாமி தயானந்த சரஸ்வதி, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், அன்னி பெசன்ட், நியூ இந்தியா ராமகிருஷ்ண மடம், சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம்? ராஜாராம் மோகன் ராய். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. அடுத்து 105வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிந்து சமவெளி நாகரீகம் ஒரு கிராமிய நாகரீகம். அடுத்து 106வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை சரியாக பொருந்துகிறது? கிராம கணக்கு எண் 10ல் 1, பட்டா வாரியாக நிலவரி திட்டத்தினை காண்பிக்கும் சிட்டாவாகும். கிராம கணக்கு எண் 20 என்பது ஒவ்வொரு குடியானவருக்கும் அளிக்கப்பட்ட பட்டா வடிவமாகும். கிராம கணக்கு எண் 11 மலைக்கணக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 மட்டும். அடுத்து 107வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மயான புறம்போக்கு.
அடுத்து 108வது கொஷின் 1961ஆம் ஆண்டைய தமிழ்நாடு நில சீர்திருத்த அதாவது நில உச்சவரம்பு நிர்ணயித்தல் சட்டத்தின் கீழ் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு பின்வருமாறு உச்சவரம்பு அமலில் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 15 தர ஏக்கர். அடுத்து 109வது கொஷின் வருவாய் கிராமத்தின் வரலாற்று குறிப்பு எந்த பதிவேட்டில் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிவேடு. அடுத்து 110வது கொஷின் பொதுவாக கிராமங்களில் உள்ள கட்டிடங்கள் மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் போன்ற அரசு சொத்துக்களை பாதுகாக்கும் அதிகாரி யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராம நிர்வாக அலுவலர். 111வது கொஷின் தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையின் பெயர் எந்த ஆண்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிக்கும் துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2003. அடுத்து 112வது கொஷின் ஒரு பசலி ஆண்டு எப்போது தொடங்கி எப்போது முடிவடையும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூலை முதல் ஜூன் வரை. அடுத்து 113வது கொஷின் பொறுத்துக. கணக்கு எண் 10 பட்டாவாரி சிட்டா. கணக்கு எண் 13 தினசரி வசூல் கணக்கு. கணக்கு எண் 19 பிறப்பு மற்றும் இறப்பு கணக்கு. கணக்கு எண் 1 மாதாவாரி சாகுபடி கணக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. அடுத்து 114வது கொஷின் கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது பின்வருவனவற்றுள் எது தொடர்பானது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மழையளவு. அடுத்து 115வது கொஷின் எந்த மாநிலத்தில் மனுநீதி நாள் திட்டம் முதலில் கொண்டு வரப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. அடுத்து 116வது கொஷின் பிரம்மதேயம் என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வேதியர்களுக்கும் மற்றும் இதர மதத்திற்கும் சொந்த உபயோகத்திற்கு வழங்கப்பட்ட இனாம்கள். அடுத்து 117வது கொஷின் நில உரிமையை விட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வட்டாட்சியர். அடுத்து 118வது கொஷின் எந்த எண் எல்லா வரைபடத்திலும் இருக்கிறது. இந்த வரைபடத்தில் எந்த எண் எல்லா படத்துலையும் இருக்குது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அடுத்து 19வது கொஸ்டின் பின்வரும் பகடைகளின் தோற்றத்தில் இருந்து 2க்கு எதிரில் வரும் எண் எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 5. அடுத்து 120வது கொஸ்டின் எத்தனை சதவீத மாணவர்கள் கணினியியலை விரும்பவில்லை. பாடம் மாணவர்களின் எண்ணிக்கை கணிதம் 6, இயற்பியல் 12, வேதியியல் 15, உயிரியல் 8, கணினியியல் 9. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 82%. இதோட இலவச மாதிரி தேர்வு 5க்கான ஆன்சர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. தேங்க்யூ.